யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து தீபாவளி அன்றைக்கி எடுத்த வீடியோ. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வண்டிக்கும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு. அதுதான் வீட்டுக்கிட்ட வந்து அன்றைக்கி வண்டி பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டே வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு தான் கிளம்புனோம். அங்கே ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கேயே வந்து ஒரு நல்லா சூப்பரான பிளேஸ் இருந்துச்சு. அங்கேயே வந்து வண்டி நிப்பாட்டிட்டு பூஜை பண்ணோம். அதோட விலாக் தான் இது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி வந்து பூஜை பண்ணிகிட்டே வந்துட்டா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஆல்ரெடி வந்து வண்டிக்கு ஆரம் எல்லாம் வந்து போட்டிருந்தான். நான் வந்து குட்டியாக தான் வந்து மாலை மாதிரி பண்ணியிருந்தேன். அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஆயுத பூஜை அன்றைக்கே பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து இந்த டைமும் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஆயுத பூஜை அன்றைக்கே பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து பண்ணவே முடியல ஒரு சில ரீசன்னால். இன்னுமே வந்து ஆட்டோக்கும் பூஜை பண்ணல, பைக்குக்கும் வந்து பூஜை பண்ணல, கார் மட்டும்தான் பூஜை பண்ணோம். எப்போவாவது ஒரு வாட்டி ஃப்ரீ ஆகும்போது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து பண்ணணும் பூஜை எல்லாமே. ஸோ சிம்பிளாக பூஜை வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். அங்கே எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே வந்து கொஞ்சம் சமைச்சிட்டு அன்றைக்கி வந்து ஃபுல்லாக டயர்டு. ஏன்னா மார்னிங்லேருந்து செம்மையான வேலை, டியூவில் தனியாக எல்லாமே பண்ணேன்னா ஸோ ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் குட்டியாக ஸ்பெஷலாக சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அன்றைக்கி வந்து வடை பண்ணியிருந்தேன், மசால் வடை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பலாவ், வெஜிடபிள் பலாவ், அப்புறமா கீர் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் அன்றைக்கி ஸ்பெஷல். அவனோட ஃபேஸ் பாருங்கன்னா அவனும் ஃபுல் டயர்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுறதுனால அந்த மாதிரியெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துருக்கா, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ கீர் பண்ணிருந்து அதுக்கப்புறமா பலாவ், தயிர் பச்சடி, வடை, அவ்வளோதான். ஸோ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா நீங்கள்லாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோவை எடுத்து இப்போ தான் வந்து ஷேர் பண்ணுறேன், சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா யூனிஸ்? பாய் பாய், லவ் யூ.